வணக்கம், வெல்கம் டு சாராஸ் கிச்சன். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, KFC சிக்கனை வச்சு சாண்ட்விச் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா KFC சிக்கன். இதை நான் எலும்பு இல்லாமல் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு சின்ன சின்னதாக க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோன்னா, சிக்கன் நம்ம ஆட் பண்ணுறனால தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து கேப்சிகம், உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஊசி மிளகாய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் கிட்ஸ் சாப்பிட்றதுனால நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து KFC சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் ஹெர்ப்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் பிளாக் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி என்ன ஆட் பண்ணணும்னு தோணும் நீங்கள் அதை ஆட் பண்ணி இந்த டிஷ் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை வீடியோ எடுக்க முடியல. அடுத்து நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா காரமாக இருக்கும். அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சீஸ், வார் ரொட்டி இதுதான் நமக்கு தேவை. சீஸை இந்த மாதிரி கட் பண்ணியும் வச்சுக்கலாம், நீங்கள் அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்லைஸ் ரொட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு 2 சீஸ் வச்சிடலாம். நீங்கள் ஒரு சீஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ண சிக்கனை எடுத்து வச்சிடலாம். நடுவில் இந்த மாதிரி அழகாக ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு ஸ்லைஸ் ரொட்டி வச்சு அமுத்தி விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரொட்டியில் மேலேயும் கீழேயும் நம்ம பட்ரு தடவிட்டு கொஞ்ச நேரம் தோசைக்கல்லில் வைக்கலாம். எதனாலனாக்கா நம்ம உள்ளுக்கு சீஸ் வச்சுருக்கோம். சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த சிக்கனோட ஒட்டிக்கும். அதுக்காகத்தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது பட்ரு தடவுனா தான் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 சைடும் இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அனல் மட்டும் கூட வச்சிடாதீங்க. அனல் மெதுவாக வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அனல் கூட வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும்.
அப்படியே நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2ஆவும் கட் பண்ணலாம், 4ஆவும் கட் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு இப்போ KFC சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் முடியல. இன்னும் நம்ம அது மேலே வந்து இப்போது சாஸும் மயோனஸும் ஊற்ற போகிறோம். வாங்க ஊற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.